அன்பான குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம 1ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதலாவது பாடம் இருக்குல்ல, கடற்கரைக்கு செல்வோமா, அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். நம் கப்பல் அப்படின்றது ஒரு சின்ன எளிமையாக நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு படக்கதை. சின்ன சின்ன வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் வாசித்து பழகலாம். பார்க்கலாமா? இந்த படத்தில் மலர் மற்றும் அமுதன் அப்படின்னு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அமுதனுடைய கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அழகான பல வர்ண பட்டம் இருக்கிறது. அப்போது மலர் சொல்கிறா, பட்டம் தா, பட்டம் தா. பட்டம்னா என்ன தெரியும்ல, பறந்துட்டு இருக்கிறது. தா அப்படின்னா கொடு அப்படின்னு கேட்குறா. எனக்கு உன்னோட பட்டத்தை கொடுன்னு கேட்குறா. அதுக்கு அமுதன் சொல்கிறான், என் பட்டம், என் பட்டம், அது என்னோட பட்டம் அப்படின்னு சொல்கிறான். பட்டம் வாசிக்கலாமா? எழுத்து கூட்டி பா இட் இம் பட்டம், பட்டம் தா, பட்டம் தா. ஏ இன் என் பட்டம், ப இட்ட இம் பட்டம். இப்போ வாசிக்கலாமா? பட்டம் தா, என் பட்டம். அடுத்ததாக என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த படத்தில் அமுதனுடைய கையில் இருந்த அந்த பட்டம் நழுவி போய் மரத்தில் மாட்டிக்குது. பட்டம் மெல்லிய காகிதம், அதாவது பேப்பரில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மரக்கிளைகளில் சிக்கும்போது அது கிழிஞ்சு போயிடும், அதாவது பட்டம் கிழிஞ்சு போயிடும். அப்போ என்னாச்சு? அமுதனுக்கு ஒரே வருத்தம். அமுதன் என்ன சொல்கிறான்? ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், ஆ. அடுத்ததாக பட்டத்தை எடுத்துட்டு அவன் வருத்தப்படுறான். என் பட்டம், என் பட்டம் அப்படின்ட்டு அவன் சோகமாறான். என்னோட பட்டம் கிழிஞ்சு போச்சே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். அப்போ மலர் சொல்கிறா, தா, கொடு என்கிட்ட அப்படின்னு கேட்குறா. தா. இப்போ வாசிக்கலாமா? இது என்னது? மா போட்டு மேலே புள்ளி வச்சா இம் தானே, அப்போ இம், இம். அதை நம்ம அப்படின்னு சொல்லணும். 3 இம் இருக்கு இல்லையா? என் பட்டம், என் பட்டம் தா, என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறா. அப்போ என்ன பண்ணுறான்னா, மலர் அந்த பட்டத்தில் நல்லா இருக்கிற பகுதி இருக்கும்ல, கிழியாத மற்ற பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் அவன் என்ன பண்ணுறா பாருங்க, பல வர்ண கப்பல் செய்கிறா. அழகான காகித கப்பல் செய்கிறா. அட அட க இப்பயில் கப்பல், அட கப்பல் அப்படின்னு அமுதன் ஆச்சரியப்படுறான். அட கப்பல். அடுத்ததாக அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, நம் கப்பல். நம் கப்பல்னா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேருக்குமான கப்பல் இது அப்படின்ட்டு அமுதன் சொல்லி சந்தோஷப்படுறான். அமுதனும் மலரும் அதை தண்ணியில் விட்டு விளையாடுறாங்க. நம் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறான். இப்போ வாசிக்கலாமா? ரொம்ப சுலபம்தான். பட்டம், கப்பல் அப்படின்ற 2 பெரிய வார்த்தைகள் தான் இதில் வந்திருக்கும். என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பட்டம் தா, பட்டம் தா, என் பட்டம், ஆ, என் பட்டம் தா, அட கப்பல், நம் கப்பல். அவ்வளவுதான். நீங்களும் என் கூட சேர்ந்து வாசிச்சிங்களா? பாருங்க, நீங்கள் சூப்பராக ஒரு சின்ன கதை வாசித்து முடிச்சிட்டிங்க. இந்த கதை இவ்வளவு தான். இதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி கப்பல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி குட்டீஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.